என்னப்பா நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு பதிவு போடணும்னு ஆசையாக இருந்தது. மலரும் நினைவுகள் எழுதும்போது அது ஒரு எழுத்தாக்கமாக இருந்துச்சு. சரி, ஜூமில் தான் சந்திக்க முடியல. சரி, எல்லாருக்கும் நம்மளுடைய தரிசனத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை அதே மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு பதிவு போட்டிருந்தேன் நினைக்கிறேன். தங்கப்பாண்டியனை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். இப்போ சமீபத்தில் வந்து கூட பாலிடெக்னிக் பிளேஸ்மெண்ட் செல்லில் வந்து அவனை பற்றி ஒரு குறிப்பு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தான். ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு. ஐஐடி மெட்ராஸில் வந்து டிஆர் தங்கப்பாண்டியன் அப்படின்னா ஒரு பெருமையான விஷயம் இல்லையா? அப்போ அவனோட ஆஃபீஸ் வாசலில் போயிட்டு பேர் போட்டுருந்தது, டாக்டர் பே தங்கப்பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எத்தனையோ நினைவுகள், அவனை எத்தனையோ ஒரு காலகட்டத்தில் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 29 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்கிறாங்க, 96 கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு இல்லையா? 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கிளாஸில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து மைக் பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தான். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து வண்ணாரப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு ஹரி, சரவணன் கூட கிராஸ் பண்ணி போகும்போது, ஏன்னா நான் ரொம்ப பேசுகிறேன், பெரிய ஆளாக வருவோம் கூடடா அப்படின்னு அப்போ பேசியிருக்கிறோம் நாட்களாக. அப்புறம் செகண்ட் இயரில் ஃபஸ்ட்டு பக்கத்தில் வந்து உட்காந்தான். பெரிய அவனை பற்றி நிறைய தெரிஞ்சிச்சு. ஸோ இப்படி பல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு அன்றைக்கி அவனுடைய பேரை வந்து எனக்கு ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக ஐஐடி பாம்பேயில் அது அதே மாதிரி ஒரு 2001 காலத்தில் போய் பார்த்துருக்குறேன். ரொம்ப பிரமிக்க தகுந்த விஷயத்தில் இருக்கும். ஐஐடி மெட்ராஸ் ரொம்ப நாளாக வாசலில் நின்று பார்த்துட்டு போயிருக்கோம். அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் நிறைய தடவை ஹாஸ்பிட்டல் போகும்போது பார்த்துருக்குறோம். உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அன்றைக்கி வந்து ஓப்பன் டே, கேட்டில் உள்ளெல்லாம் விட முடியாது அப்படின்ட்டாங்க. டெப்டி ரெஜிஸ்ட்ரார் பார்க்கணும், அவர் ஃப்ரெண்டு நான் அப்படின்னு. சார் உள்ளே போங்க அப்படின்னு. பதவி, பேர், அதுக்குண்டான மரியாதை வேறு விஷயம். இந்த விவேக் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, ஐஜி எனக்கு தெரியும், எனக்கு ஐஜி தெரியாது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அப்படியே ட்ரிகர் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அவன் ரூமில் போயிட்டு அந்த பேர் பழைய தொடும்போது என்ன அறியாமல் எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் அப்பா இருந்தப்போ எப்படி இருந்தான், அதுக்கப்புறம் எப்படி இருந்தான், ஃபஸ்ட்டு வேலை பார்த்தது எப்படி, அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் வேலை பார்த்தது, சென்னையில் வேலை பார்த்தது, எந்த ஒரு காலகட்டத்துலேயும் தங்கப்பாண்டியன் நான் வண்ணமுத்து வந்து தொடர்பு எல்லைக்குள்ளே தான் இருந்தோம். ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரைட்? ஸோ இந்த காலேஜ் வீடியோ அந்த ஃபோட்டோ போடுறதுக்கு வந்து சிவசேலம் சார் ஃபோன் பண்ணி கேட்டார், ஏப்பா உங்கள் கிளாஸில் இருக்கிற எல்லாரையும் ஒரு நல்ல டீட்டெயில்ஸு, ஃபோட்டோ, இப்போ என்ன பண்ணுறாங்க, எந்த வருஷத்தில் படித்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேருக்கு டீட்டெயில் அனுப்புப்பா அப்படின்னாரு. சார் அதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் சொல்கிற மாதிரி ஒன்றும் பண்ணலையே சார், என் டீட்டெயிலாம் வேண்டாம் அப்படின்னு. தங்கப்பாண்டியனுடைய போஸ்டரை பார்த்தம்போது தான் தெரியுது, கண்டிப்பாக யாரும் சொல்லி தான் செஞ்சுருப்பானா, சொல்லாமல் செஞ்சுருப்பானான்னு தெரியாது. டிப்ளமோ, பிபிஏ போட்டது மட்டும் தான் எனக்கு தெரியும். அப்புறம் சமீபத்தில் ஏடா பிஹெச்டி அவார்டு கொடுத்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தான். ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு முன்மாதிரின்னு தான் சொல்லணும் இல்லையா? இப்போ பாலிடெக்னிக் படிக்கும்போது நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும்னு வந்தவங்க உண்டு. ஏதோ மார்க் எடுத்துட்டோம், ஏதோ ஒரு பிரான்ச்சை கொடுங்க அப்படின்னு படிக்க வந்தது. அப்புறம் என்ன படிக்கன்னு தெரியாமல் வந்து நிறைய பேர். அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துடைய பேக்ரவுண்டு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெருமையாக, அதாவது
பண்ண முடியாதுங்கிற விஷயம் அது திருக்குறள் சொல்கிற மாதிரி தான் இல்லையா. அதே மாதிரி அவங்க அம்மா வந்து அவ்வளோ அருமையாக கவனிச்சுக்கலாம். அன்னைக்கு இப்போ கூட சமீபத்தில் அவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னு அதுவும் தகவல் சொல்லியிருந்தான். ஸோ ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதே எல்லோரும் யாரும் நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா தயவு செய்து அவனை போய் பாருங்கள். உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போங்க, உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு போங்க. இவன் என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்கள், தெரியும் அவங்களுக்கும். இப்போ நம்மளுக்கும் நம்மளுடைய இதை பற்றி பெருமையாக சொல்லிக்கலாம் இல்லையா. நான் அன்றைக்கி என்னோடய ஃபுல் ஃபேமிலி தான் கூப்பிட்டு போயிருந்தேன். மற்ற நண்பர்களை சந்திக்க முடியல, மன்னிச்சுக்கிடணும். இவனை கூட்டு போனது காரணம் வந்து என் பொண்ணுக்கு அந்த கேம்பஸை காமிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க பிஸியாக இருந்தால் இருந்தாலும் என்னை கூப்பிட்டு எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போய் காமிச்சான். ஸோ நண்பர்கள் திருநெல்வேலியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், சென்னையில் இருக்கவங்க, வெளிநாட்டில் இருக்கவங்க, எப்போ ஊருக்கு வந்தீங்கன்னாலும் மெனக்கெட்டு எடுத்து ஒரு நாள் போய் ஐஐடி கேம்பஸை காமிங்க. ஏன்னா நமக்கெல்லாம் அன்றைக்கி வந்து சங்கர் பாலிடெக்னிக் கருங்கல் கட்டடமே வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா. ரொம்ப பிரமிக்க வச்ச இடங்கள், பிரின்சிபல் ஆஃபீஸ்லேருந்து ஃபஸ்ட் இயர் கிளாஸ் ரூம்லேருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேபு, மெக்கானிக்கல் லேபு, லேத்து, அப்புறம் நம்ம பில்டிங் பேர் என்ன சொல்லுவாங்க, டெக்னிக்கல் ட்ரைனிங் சம்திங் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த பில்டிங் ரொம்ப பிரமிக்க வச்ச விஷயம். ஐஐடி கேம்பஸ்லாம் போய் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சரியா, இது ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிடுறேன். மற்றபடி எல்லாம் ஓகே, போயிட்டுருக்கு வாழ்க்கை. ஓசூரில் செட்டில் ஆகிடுச்சு. பேசிக்கிட முடியல, தொடர்பில் வச்சுக்கிட முடியல. இது மாதிரி சில வீடியோக்கள் இன்னும் போடுவோம். சரிங்களா, ரைட்டு. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். வேறு நம்ம ஒரு 2-3 வருஷத்துக்கு சந்தித்த மாதிரி 30 வருஷம் காலேஜ் உள்ளே போய் 30 வருஷம் முடியுது. 30 வருஷம் முடிஞ்சிச்சு இல்லையா. இந்த வருஷம் முடியுது, ஃபஸ்ட் இயர் முடியுது. 96 முடிஞ்சது, இப்போ 30 வருஷம் முடிஞ்சிருக்கு. இடையில எப்பமா சந்திப்போம். பேசாமல் இருக்கிறவங்கெல்லாம் தகவல் போட்டு விடுங்க. நன்றி.